மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சில நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்ககிட்ட ஒரு பேட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து தான். இந்த இடைப்பட்ட காலம் ஃபுல்லா பேசப்பட்ட விஷயம் ஒரு வழியா முடிவு கிடைத்து விட்டது, பதில் கிடைத்து விட்டது. திரு அண்ணாமலை அவர்கள் ஃபாரின் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒரு முக்கியமான கோர்ஸ்ல செலக்ட் ஆகி படிக்க இருக்கிறார். லண்டன் செல்ல இருக்கிறார். அவர் ஒரு 3 மாசம் 2 வாரம் கிட்ட இந்த படிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது விஷயமா பல யூகங்கள், பல ஹேசியங்கள், ரூமர்ஸ் பரவிட்டே வருது. முக்கியமான விஷயம், இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய தலைவர் நியமிக்கப்பட இருக்கிறார். அது முடிந்தவுடன் திரு அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடியிருப்பதால் புதிய தலைவர் வர இருக்கிறார். அதற்காக ஒரு டீசெண்டா அவர் அப்படியே போற மாதிரி போறாரு. அப்புறம் டேரக்டா நேஷனல் லெவல்ல பொதுச் செயலர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பலர் என்னெல்லாமோ வரிசையாக நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பல ஹேசியங்கள். இதற்கேற்ப அவர் டெல்லியில் ஆலோசனை எல்லாம் பண்ணாரு. ஆனா எதற்கு ஆலோசனை பண்ணாருன்னு தெரியல. ஆனா இது மாதிரி பல ஹேசியங்கள் அதற்கும் ஒரு கூடுதல் வலு சேர்த்தது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிரீன் சிக்னல் மேலிடம் கொடுத்துள்ளதாகவும், அவருக்கு ஊருக்கு போயிட்டு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பதாகவும் தகவல். 26 நீங்க தான் லீடு பண்ணுவீங்கன்னு சொன்னதாகவும் தகவல். உங்களோட இனிஷியல் டேக்? நாம இதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மாடாலிட்டிஸ் எப்படிங்கிறத பற்றி நாம சொல்லலை. பட்டு மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை தான். காது கொம்புல கொம்பை வச்சுதான் முட்ட முடியும். அண்ணாமலைங்கிற கொம்பை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமிங்கிற மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங், மோடியையே டிச் பண்ண எடப்பாடி பழனிசாமிய 3வது இடத்துக்கு தள்ள முடியும். அந்த சக்தி அண்ணாமலை கிட்ட தான் இருக்குது. மற்றவங்கன்னா டக்குனு போய் பாஜக எக்கேடு கேட்டா என்ன, 2029 மோடிக்கு ஃபியூச்சர் எப்படி இருந்தா என்ன, தமிழ்நாடு சென்றிக்கா, நாம ஏதாவது எப்படியாவது தேர முடியுமாங்கிற அந்த இதுல அப்படிதான் ஓடுவாங்க. அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் கட்சி தெலுங்கானா மாதிரி நம்பர் 1 வரணும், இது ஒரிசா மாதிரி வெற்றியை பெறணும், ஹரியானா மாதிரி வரணும்னு எண்ணம் இல்லாதவங்க, குறுங்கணக்கு போட்டு பேசினவங்க, சுயநலத்தின் உச்சமா என்னென்னலாம பேசினவங்க, ஏதோ தங்களுக்கு நோட்டா கீழே போன தங்களுக்கெல்லாம் செல்வாக்கு பெருசா இருக்குன்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ இங்க பாஜகன்னா மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை தான்ங்கிறது டெல்லி தலைமை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இங்க அவரை வச்சுதான் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இங்க 2029 சாதிக்க முடியும். 98 வாஜ்பாய் தலைமையில சாதிச்சோம். அது ஜெயலலிதா முதன்மை சக்தியா அது சாதிக்கப்பட்டது. இப்பொழுது பாஜகவே முதன்மை சக்தியாட்டு 28 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய, ஒரு வாய்ப்பை பொன்சாய் மரமா இருந்த அந்த கட்சியா அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன், நான் தெளிவா அதுல தான் இருக்கிறேன், அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறாரு. வாராது வந்த மாமணி இந்த அளவுல தான் பாஜகவுக்கு அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலையை மற்றவங்க ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா, பாஜகவை வளர்த்துட்டாரு, இங்க நோட்டாவுக்குள்ள உள்ள கட்சி கேண்டிடேட் உண்டா இவங்களுக்கு, அப்படி கேட்ட கட்சியை ஒரு மேஜர் பார்ட்னர் ஆட்டு 60% இடங்கள்ல தாமரை நிக்க வச்சு அவர் இங்க சாதிச்சுட்டாரு. 2வது இடம் இல்ல, 3வது இடம் தான் என்டிஏக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வன்னியர்கள் ஆதரவிலையும் 10.5 கொடுத்தாருங்கிற அந்த ஜாதி அரசியலில் ஒரு ஜாதிக்கு மட்டும் எம்பிசிஎல் மட்டும் ஆபரேஷன் பண்ணி ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5 கொடுத்தாருங்கிற ஜாதி அரசியலின் விளைவாகவும், மற்ற விஜயகாந்த் சிம்பதியில அவருக்கு எதிர்பாராத கிடைச்ச ஒரு 5-6% தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களின் ஆதரவிலையும் அவர் அவர் அணி 2வது வந்துட்டு. ஆனா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு பட்ஜெட்டை ஆதரிச்சு பிரேமலதா அம்மையார் அவங்களுக்கு 6% வாக்கு வர கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கன்னு பல அரசியல் டேட்டா அனலிஸ்ட் அந்த களத்துல இருந்து விஷயங்களை சொல்லக்கூடியவங்க, பூத் வைஸ் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க அந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ப்ரூவ்டு ஓட்டா சுமார் 3% ஓட்டை வச்சிருக்கக்கூடிய அவங்க அங்க அதிமுக அணி பட்ஜெட்டை கடுமையா எதிர்க்கும் போது பட்ஜெட்டுக்கு ஆதரவாட்டு தங்களோட நிலைப்பாட்டை மாத்துறாங்க, என்டிஏ நோக்கி நகர்றாங்க.
இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் தேமுதிக எடப்பாடி பழனிசாமியை 5 இடங்கள் கொடுத்து 5 இடங்கள் முரசு சின்னத்துல நின்ன தேமுதிக ஏன் எடப்பாடி பழனிசாமியை விட்டு பட்ஜெட் விவகாரத்துல பாஜகவின் கடுமையான எதிர்ப்புங்கிற அவரோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி பட்ஜெட்டுக்கு ஆதரவாக அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவர் தலைமையில் மு.க. ஸ்டாலினை வீழ்த்துவது என்பது நடக்கவே நடக்காதுங்கிற முடிவுக்கு தேமுதிக வந்துட்டாங்க. அதனால பாஜக பக்கம் நகர்றாங்களா? கண்டிப்பா பாஜக பக்கம் நகரக்கூடிய முதல் ஒரு நட்பு சக்தி பகச்சுக்க கூடாது அப்படின்னு பாக்குறது வேற, கூட்டணின்றது இன்னொரு கணக்குல. அது 26ல தான் முடிவாகும். பட் பட்ஜெட் ஆதரிச்சவங்க வந்துட்டாங்கன்னா, டு பி கிளியர், திருநெல்வேலியில 8% தான் அதிமுக வாக்கெடுக்கிறாங்க. ஜான்சி ராணின்னு ஒருத்தரை விட்டு வாக்கெடுக்கிறாங்க. ராமநாதபுரத்துல 9% தான் வாக்கெடுக்கிறாங்க. அப்போ இவங்களோட கணக்குப்படி இந்த அணில விருதுநகர் மக்களவையில எத்தனை சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி? கண்டிப்பா அங்கேயும் அவரால் 6 to 8% மேல கான்ட்ரிபியூட் ஆயிருக்காது. அதை அவங்க தெளிவா உணர்றாங்க. ராதிகாவே பெருசா பிரச்சாரம் பண்ணாம அவங்க 15% வாக்கு என்டிஏல தாமரையில எடுத்துட்டாங்க. அப்போ என்டிஏக்குள்ள நின்று விஜய் பிரபாகர் அங்க நின்று இருந்தா சுமார் 10% வாக்கு வித்தியாசத்துல அவர் விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்க முடியும். என்டிஏ கேண்டிடேட்டா நின்னா வெற்றி பெற்றிருக்க முடியும். என்டிஏ கேண்டிடேட்டா இருக்கிறதோட என்டிஏக்குள்ள தேமுதிக இருந்தா இங்க வெற்றி பெற்றிருக்க முடியும், தருமபுரியில வெற்றி பெற்றிருக்க முடியும். மற்ற இடங்கள்ல லீடிங் ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம், வெற்றி வாய்ப்பு கூட வரலாம். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நாம அதிமுக இருந்தும் நாமளும் வெற்றி பெற முடியல, அதிமுகவும் வெற்றி பெறல. அவங்களும் நம்மளை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் தென் மாவட்டங்கள்ல நமக்கு செல்வாக்குள்ள இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத தேமுதிக உணர்றாங்க. அப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட அவங்க போறதுல தேமுதிகவுக்கு என்ன லாபம் இருந்திருக்க முடியும்? சோ அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவால அதிமுகவால எடப்பாடி பழனிசாமியால KP முனுசாமியால நத்திங்னு தூக்கி போடப்பட்டு 6% வாக்கெடுத்த தேமுதிக இன்னைக்கு எடப்பாடி கூட 2024ல 1% வாக்கு பலம் நிரூபிச்ச யாருமே கூட்டணி இல்லாத சூழ்நிலையில 5 இடங்களை பெற்று இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய சக்தியா வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட அவங்க உயர்வுங்கிறது எடப்பாடி பழனிசாமியால சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க தெளிவா உணர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர்ங்கிற அந்த புள்ளியை விட அவர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர், சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால 26 நோக்கி அடுத்த நகர்வு அவங்க செய்யறாங்க. 26 நோக்கி நகர்வு அப்படின்னா 26ன்றது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான களம். அந்த காலத்துல அதிமுக கூட கூட்டணி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்ல பாஜக தலைமையான ஒரு தேசிய பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கக்கூடிய கூட்டணிக்கு? அதெல்லாம் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களோட முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. எடப்பாடி இன்னைக்கு மக்களவை தேர்தல் இதை சொன்னாலும் மனச்சாட்சி படி பேசுங்க. நானே சொன்னேன், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நான் சொன்னதை மறைச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மனச்சாட்சி படி சொல்லுங்க, 2019 மக்களவை தேர்தல் மாதிரி அங்க நடந்தது இல்லையே. 2019 ஸ்டாலினே இந்த கலைஞர் சொன்னாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லும் போது இவங்க இந்திரா காந்தியின் பேரனே வருகன்னு எல்லாம் சொல்லி ராகுல என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ராகுல் பிரதமர் ராகுல் பிரதமர்னு சொன்னாங்க. அப்போ திமுக அணி எடுத்த வாக்குகள்ங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, கசக்குது இனிக்குது, அது வேற விஷயம். அந்த ஸ்டாலினை முன்னிறுத்தி இந்த வாக்கு எடுத்தாங்கிறது, ராகுல முன்னிறுத்தி ஒரு அணி இங்க வராததே எனக்கு மகிழ்ச்சி. நான் வெளிப்படையா தான் சொல்றேன். ராகுல முன்னிறுத்தாம ஸ்டாலின் நின்னதே எனக்கு மகிழ்ச்சிங்க. நான் அதுல மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது ப்ரோ ஸ்டாலின் ஓட்டு. கண்டிப்பா இது ஆன்டி மோடி ஓட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆன்டி மோடி பண்ணி ஸ்டாலின் ப்ரோ ஸ்டாலினா எடுத்தாரு, ஆன்டி மோடி பண்ணி ப்ரோ ராகுலா எடுக்கல. ஓகே, அதுதான் வித்தியாசம். சின்ன வித்தியாசம். அதான் அது பெரிய வித்தியாசம். இந்த சீஃப் மினிஸ்டர் ஆனம்பரம் ராகுல் தொங்காம தன்னை முன்னிறுத்தினாரு மு.க. ஸ்டாலின்ங்கிறது காங்கிரஸ் பார்த்து நடக்காதுன்னாலும் கூட அந்த குடும்பத்துக்கு எமர்ஜென்சியை கொண்டு பல கொடுமைகளை செய்து இன்னைக்கும் நாட்டு பற்று இல்லாம மோடி மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சியிலேயே அரசியல் நடத்தக்கூடிய ராகுல் காந்தியை முன்னிறுத்தாத ஸ்டாலின் முன்னிறுத்தி எடுத்தப்பட்ட வாக்குகள். சோ அந்த அணிக்குள்ள ஒரு ஸ்டேட் லீடர் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இங்க மோடி முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீங்க மோடி மைனஸ் தானே தனியா போனீங்க. இப்ப நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்றதுல என்ன இருக்குது? சரி, அடுத்த வித்தியாசங்களுக்கு வருவோம். சேலத்துல 38% வாக்கு எடுத்திருக்கீங்க, திருநெல்வேலியில 8% வாக்கு தானே எடுத்திருக்கீங்க.
அப்போ திருநெல்வேலிக்கும் சேலத்துக்கும் வேற வித்தியாசங்கள் வருது இல்லையா? அப்போ 2019 ஆட்சியில இருந்த அதிமுக அதற்கு பிறகு 10.5 கொடுத்திருக்கிறாங்க. அதோட தாக்கம் இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை பசுவை தெய்வமா வணங்கக்கூடிய சமூகம் என்று இந்து சமூகத்தில் உயரிய விளிம்பங்கள் கொண்ட சமூகம், கோயில்களில் முதல் மரியாதை பெற்ற சமூகம் காசி பல்கலைக்கழகத்துல அமித்ஷா தேவேந்திரகுல வேளாளர்களை பேசுறாரு. அவங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதோட தாக்கம் இங்க இருக்குது. அடுத்தால கருப்பர் கூட்டம் வேலை யாத்திரை, ஒரு இந்துத்துவ இதை முன்னிறுத்தி எல் முருகன் வேலை ஏந்தி வெற்றிவேல் வீரவேல்னு அவர் ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அது கருப்பர் கூட்டம் வேலை யாத்திரை, பெரியார், அது சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வுகள், வாத பிரதிவாதங்கள், மக்கள் உணர்வுகள் அங்க தட்டி எழுப்பப்பட்டிருக்குது. அடுத்தபடியா இங்க பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசியல் ரீதியா மத்திய அமைச்சர்கள் அரசு பதவிகளின் முக்கியத்துவம் இருந்த போது ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த எல் முருகன் மாநில தலைவரா ஆக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவுக்கு. சோ இந்த ஒரு சேஞ்சஸ் அங்க இருக்குது. இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்த பிறகு 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய மக்களவை தேர்தல் தான் 2024 மக்களவை தேர்தல். சோ இவற்றின் தாக்கங்கள் இங்க பெருசா இருக்குது. நீங்க மக்களவை வேறு சட்டமன்றம் வேறுங்கிறது பொதுவான ஒரு பார்வை. அந்த பார்வையில தேசிய உணர்வு மக்களவையில ஜாஸ்தி இருக்கும், மாநில உறவு சட்டமன்றத்துல ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னா, அதை விட ஜாதி உணர்வு டிஸ்ட்ரிக்ட் உணர்வு இந்த மக்களவையில இருந்திருக்க, இதுக்கு என்ன பெயர் சொல்ல போறீங்க? அப்போ இது இந்த மக்களவை சட்டமன்றங்கிற பார்வையை தாண்டி பல இஷ்யூஸ் அங்க இருக்குது. அந்த இஷ்யூஸ் இன்னைக்கு பாஜக தலைமையிலான அணியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்குது. அடுத்து மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல், விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஸ்டாலின் சொல்றாரு. அண்ணாமலையும் ரொம்ப சமூகமா நுணுக்கமான அறிவோடு, எடப்பாடிக்கு அவர் ஓட்டர்ஸ் மேல கண்ட்ரோல் கிடையாது, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது, எடப்பாடியை சமூக நீதிய சூறையாடக்கூடிய தலைவரா பலரும் நினைக்கிறாங்க. ரெட்டையில ஒரு இதுங்கிற லெவல்ல அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு, ரெட்டையில 10.5 பார்லிமெண்ட் எலெக்ஷன் விழுப்புரத்துல அவரு வாங்கின ஓட்டா, அவரு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு, ரெட்டையில சின்னம் 10.5, சிபி சண்முகத்துக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசர், இதுல வாங்கின ஓட்டா. இந்த ஓட்டு தானே உண்மை. பட் உங்களுக்கு என்டிஏக்கு விட 3வது பெரிய அச்சத்துல களத்துக்குள்ள வரல. களத்துக்குள்ள வராத உங்க ஓட்ட நம்பியா அண்ணாமலை அங்க அரசியல் பண்ணாரு? நீங்க திமுகவின் பி டீம்னாரு. அப்ப அரசியல அண்ணாமலை எவ்வளவு நுணுக்கமா ஸ்ரூடா எடப்பாடியோட எவ்வளவு பிரில்லியண்டா, எடப்பாடியை விட எவ்வளவு பிரில்லியண்டா விக்கிரவாண்டியில செட் பண்றாரு. களத்தை விட்டு எடப்பாடி ஓடுனதும் இவரு அண்ணாமலை எப்படி செட் பண்றாரு? என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டமே நடந்தது. எஸ், அங்க ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகல, கனிமொழி பிரச்சாரத்துக்கு போகல, கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போகல. உதயநிதி ஸ்டாலின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண வாகனத்துல, பிரச்சார வாகனத்துல என்ன இருந்தது? இந்தியா அலையன்ஸ், அவங்க இந்தியா அலையன்ஸ், அவங்க அதை சொல்றதா நம்ம சொல்லிடுவோம். அதுல நமக்கு என்ன இருக்கு? இந்தியா கூட்டணி தான் அந்த வாகனத்துல போட்டு அங்க பிரச்சாரத்துக்கு போனாங்க. இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல அவங்களுக்கு திருமாவளவனுக்கு வாக்குகள் அங்க ரொம்ப முக்கியமானதா இருந்தது. சோ திமுக கூட்டணின்னு சொல்லாம அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க இந்தியா கூட்டணின்னு தான் விக்கிரவாண்டியில் அவங்க களத்துக்குள்ள வராங்க. இங்க ஊடகத்துல ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னே தெரியாத திமுக செய்தி தொடர்பாளர்கள் அவங்க லெஸ் இன்ஃபார்ம்டா என்ன களத்துல இருக்குன்னே தெரியாம திமுக அண்ணா திமுக பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க திமுகவின் இளைஞரணி தலைவரோட பிரச்சார வாகனம் இந்தியா கூட்டணி போட்டு அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அதாவது என்டிஏக்கு எதிரான அணின்னு சொல்றாங்க. எஸ், என்டிஏக்கு எதிரான அணின்னு அவங்க அதை முன்னெடுத்து வராங்க. அதே மாதிரி பாஜக பாமக கூட்டணியிலையும் என்டிஏயோட இங்க மேஜர் பார்ட்னரான பாஜக அண்ணாமலை தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை வச்சுட்டு தெரு தெருவா நிற்கிறாங்க. அப்போ நீங்க எல்லாம் பாஜக மைனஸ், நோட்டாவுக்கு கீழே பாஜக இதுன்னெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, ஐயா பொன்னியங்கவுண்டர் ஜாதிக்கு அவர் கட்சிக்கு வன்னியர் கொங்கு வேளாளர் இல்லாத ஒரு எதிர்ப்பு இருக்கு. அது எப்ப அவர்கிட்ட நேருக்கு நேர் கூட ஐயா பொன்னியன்ட்ட நான் வாதம் பண்ண தயாரா இருக்கிறேன், ஐயா பொன்னியன்கிட்ட வாதம் பண்ண தயாரா இருக்கிறேன். அப்படி பாஜக யாரும் தீண்ட மாட்டாங்க, தீண்ட கட்சின்னு சொன்ன பாஜக தலைவர் என்டிஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றார்.
அப்ப என்டிஏ ஆதரவு கூட்டமா வர்றாங்க. ஓபிஎஸ் பல பிரச்சனைகள் இடஒதுக்கீட்டுல இருந்தாலும் ரெட்டையரையோடு கூடிய மாம்பழம்னு சொல்லி மாம்பழம் சின்னத்துக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போறாரு. அதிமுக வாக்காளர்கள், அதிமுக சென்டிமெண்ட் வாக்காளர்கள், அதிமுக எடப்பாடி இருக்குன்னா அதிமுக சென்டிமெண்ட் வாக்காளர்கள் வந்து மாம்பழத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இந்த அரசியல் டிடிவி வராரு. அப்ப இந்த அரசியல் களம் இங்க வந்து இந்தியா வர்சஸ் என்டிஏ கூட்டணின்னு உருவாயிடுச்சு. அப்ப இதை மீண்டும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுதான் அண்ணாமலைக்கு வேலை. இதற்கு தான் மக்கள் மத்தியிலும் ஆதரவு இருக்குது. பாஜக சென்ட்ரிக்கா பாத்தீங்கன்னா தனிச்சு தெளிவானு அவங்க களம் கண்ட தெலுங்கானாவில் ஏறி போயிருக்கிறாங்க, ஒரிசாவில் ஏறி போயிருக்காங்க. டெல்லி பாஜக தலைமை ஐபி மூலமா, குஜராத் டீம் மூலமா, ஸ்டேட் கமிட்டி ரிப்போர்ட் மூலமா, அவங்களோட வெல்விஷர் சப்போர்டர்ஸ் மூலமா இங்க வந்து தமிழ்நாடு, ஹரியானா மாதிரி, அஸ்ஸாம் மாதிரி, தெலுங்கானா மாதிரி, ஒரிசா மாதிரி நம்பர் 1 போர்ட்ஸா வர்றதுக்குள்ள சூழ்நிலையை இங்க களம் உருவாயிற்று. அண்ணாமலையால அந்த களம் உருவாயிருக்குது. கொள்கையற்ற கட்சியான ஒரு டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி எப்படி ரெண்டு பக்கமும் பலகீனம் பட்டு டக்கு டக்குன்னு சரியுதோ அதே மாதிரி அதிமுக ஈர்ப்பு சக்தியற்ற சமநீதியை சூறையாடக்கூடிய ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியால சரியுது. கொஞ்சம் காப்பாத்தினது வன்னியர் சமூகம் 10.5 காப்பாத்திருக்காங்க. மற்றபடி மேற்குல சரியுது, தெற்குல சரியுது, டெல்டாவில சரியுது, டீப் சவுத்ல ரொம்ப மோசமா சரியுதுங்கிறது டெல்லி தலைமைக்கு தெளிவா தெரியுது. அப்ப சரிந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய பலகீனப்படுத்தி தான் தெலுங்கானாவில் வளர்ந்தது மாதிரி, ஒரிசாவில் வளர்ந்தது மாதிரி, ஹரியானாவில் வளர்ந்தது மாதிரி பாஜக வளர முடியுங்கிறத டெல்லி பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம், மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாமே முடிவெடுக்கிறாங்க. கண்டிப்பா ரிப்போர்ட்டா இருக்கு, தெளிவான ரிப்போர்ட்டா இருக்கு. மோடி 2029 தனி மெஜாரிட்டியோட வரணும்னு சொல்லக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், மோடி நன்மையை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், பாஜக கட்சி நலனுக்காக செயல்படக்கூடியவங்க ரிப்போர்ட் தெளிவா அவங்களுக்கு தெரியுது. அப்போ இதுல சுயநலமற்று பாஜக தெலுங்கானா மாதிரி, ஒரிசா மாதிரி நம்பர் 1 கட்சியா தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்கக்கூடிய ரிப்போர்ட். இங்க பல உயிர் தியாகங்களை எந்த மாநிலங்களை விடவும் மிக அதிகமாக உயிர் தியாகங்களை பாஜக பண்ணின மாநிலம் தமிழ்நாடு. ஆனா பொன்சாய் மரம் மாதிரி இந்த கட்சி இருக்குது. இல்ல இந்த உயிர் தியாகத்துக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய உளப்பூர்வமா அந்த உயிர் தியாகம் செய்தவங்களோட உணர்வோட இருந்தவங்க கொடுத்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை டெல்லி பாஜக வந்து எடுக்கிறாங்க. இதுதான் நமக்கு 2026 ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில போகுது. இதை மையமா வச்சு திமுக அரசுக்கு எதிரான ஒரு களத்தை பாஜக செட் பண்ணி 26 வரை மிகப்பெரிய அளவுக்கு அவங்க களமாடுவாங்க. தொகுதிக்கு 3 கேண்டிடேட்டை முடிவு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை. இப்போ திருப்பூர் கூட்டத்தை அதை பத்தி நானும் இன்னொன்னு கேட்டு இருந்தேன். அந்த திருப்பூர் கூட்டத்திலே திரு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா ரொம்ப கான்பிடண்டா பேசினதா உள்ள இருந்திருக்கோம்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அட்ராசிட்டி ஆர்வம் நிகழ்ச்சியில கூட வந்திருந்தது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல 60% இடம் வந்து என்டிஏல நம்ம பாஜக தான் போட்டிட போறோம், 40% கூட்டணிக்கு தரணும். அதனால உள்ளாட்சிகள்லாம் வந்து யார் யார் எங்க பலம்னு பார்த்துட்டு சீக்கிரமா லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேட்பாளரை எனக்கு கொடுங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அதாவது 60%. அதாவது பாஜக மேஜர் பார்ட்னர் ஆயிட்டாருங்கிறது எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கே தெரியலையே. நம்ம அரசியல் விமர்சகர்கள் இங்க பேசக்கூடிய நண்பர்களை விட்டுருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே தெரியலையே. 2014 யார் மேஜர் பார்ட்னர்? தேமுதிக மேஜர் பார்ட்னர். 2 செகண்ட் ஈக்குவல் பார்ட்னரா தான் பாஜகவும் பாமகவும் இருந்தாங்க. இன்னைக்கு 19 அண்ணாமலை 60% தாமரையை நிறுத்தி மேஜர் பார்ட்னரா கொண்டு வந்துட்டாரு. இது கூட தெரியாம வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் அண்ணாமலை இந்த கட்சி இவ்வளவு கொண்டு வந்துட்டாரு கூட தெரியாம அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. உங்க அட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா? எங்க நீங்க 2014 பொன் ராதாகிருஷ்ணன் வச்ச அணில பாஜக சபார்டினேட் போல்ஸ், தேமுதிக தான் மேஜர் போல்ஸ் 14 சீட்டு நின்னாங்க. பாஜகவும் பாமகவும் ஈக்குவலா 8 சீட்டு தான் நின்னாங்க. இந்த இடத்துல 60% இடத்துல தாமரை நிறுத்தி பாஜகவை மேஜர் போல்ஸ் ஆக்கி என்டிஏ 18% ஓட்டுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா இது மிகப்பெரிய சாதனை. இதைத்தான் மோடி வந்து அந்த எம்பிக்கள் கூட்டத்துல பாராட்டினாரு. இப்பவும் உள்ளாட்சியில 60%ங்கிறாரு, அசம்பிளியில 60%ங்கிறாரு. சரியான இதுதான். அதே வேளையில ஓபிஎஸ் போன்றவங்களுக்கு அவங்க ஒரு சீட் நின்றவங்களுக்கு வரும் அடுத்த வரும் தேர்தல்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் எடப்பாடியை சரியா உடைக்க முடியும். 2024 ஓபிஎஸ்க்கு 5 சீட்டு கொடுத்திருந்தா இன்னும் 20 எடுத்தவரை 17 கூட நம்ம
தள்ளி இருக்கலாம். எனிவே என்றாலும் 33 சட்டமன்றத்தில் இருந்தவர் 20 போறதுக்கு ஓபிஎஸ் நீக்கி அந்த ஒரு தரப்பு அது பொதுத்தள கட்சிங்கிறது மாறி அங்க கொங்கு வேளாளர் கட்சி மேற்க வன்னியர் கட்சி வடக்குங்கிற மாதிரி ஆனது ஒரு முக்கிய காரணம். இந்த சூழ்நிலைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமைங்கிறது 2026 நான் கொங்கு வேளாளர் ஓட்டு போட மாட்டாங்க, நான் வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. எம்பிசில ஒரு ஜாதிக்கு மட்டும் இவரு இடஒதுக்கீடு கொடுத்தது எப்படி நியாயம்? பிசில ஏன் இடஒதுக்கீடு யாதவர், செங்குந்தர், முத்தரையர், விஸ்வகர்மாக்கெல்லாம் தரலங்கிற கோரிக்கை அது என்ன பயந்து போய் ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்து முடிச்சாரு? இங்கெல்லாம் அநீதி நடக்கலையா? யாரை காப்பாத்த இது நடக்கலங்கிற கோரிக்கை சமூக நீதி குரல் பெரிய அளவுல இங்க இன்னைக்கு எழும்பிட்டு இருக்குது. அது எடப்பாடிய சூறாவளியா சுழற்சி அடிக்கும் 2026. அடுத்தபடியா முக்குலத்தோர் எதிர்ப்பு, நாடார்கள் சுத்தமா எடப்பாடிக்கு எதிராக போனது. இந்த 5 ஃபேக்டரையும் மீறி எடப்பாடி தலைமையில போனா என்ன தேரும்? ஒன்னும் தேராது. அப்போ 2026 வியூகம்ங்கிறது 60% இடங்களை பாஜக போட்டியிட்டு பாஜக நம்பர் 1 ஃபோர்ஸா வந்த மாநிலங்கள் மாறி எழுப்பி போடுங்கிறதா வியூகம். அதை டெல்லி தலைமையும் ஒத்துக்கிட்டாங்க. தெளிவான ஒரு இதுல போகும். நம்ம அடிச்சு ஆணித்தரமா சொல்றோம், இதுதாங்க பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் அண்ணாமலையே சொன்னாரு, என்டிஏக்குள்ள யாரும் வந்தா சேர்ந்துட்டு போங்கன்னாரு. ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் எடப்பாடி டீல் பண்ணாரு. கூட்டணி உடஞ்ச நேரத்துல ஆமா, நீங்க விழுந்துட்டீங்க, இன்னும் விழுந்துதான் போவீங்க. நீங்க வன்னியர் பெல்ட்டுக்குள்ள நீங்க ஃபைட் பண்ணிருவீங்க, நான் மறுக்க வரல உங்களை. இன்னொரு தடவை கூட 10.5 கொடுத்தாங்கன்னு வன்னியர் சமூகம் நன்றி உணர்வோட உங்களோட நின்னுறலாம். ஆனா 10.5 பாதிக்கப்பட்ட மற்ற சமூகங்கள் தெளிவா விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சிபி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி கூட்டு சதி, ஒரு ஜாதிக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, மற்றவங்களுக்கு நியாயம் வழங்கப்படலன்னு அவங்க இந்த எடப்பாடி நியாயமானவர் அல்ல, அவரு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரசியல் பண்ணிட்டாருன்னு மற்றவங்க புரியுறாங்க. அந்த எதிர்ப்பு உங்களுக்கு எதிராக பூகம்பமா நிற்கும். சுனாமி பாஜக கூட்டணிக்கு பலன் அளிக்கும். ஏன்னா அங்க பாமகவே இருக்கு. பாமக இருக்குங்கிறது உண்மை. பாமகவை பொறுத்த அளவுல இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்ட வன்னியர்கள் அந்த கூட்டணிக்குள்ள நிற்கிறாங்க. இந்த அவங்க வன்னியருக்கு உறுதியானவங்க, வன்னியர்களுக்கு அவங்க கேட்டது தவறு அல்ல, அது அவங்க கேட்பாங்க. வன்னியர் மையமா வச்சுதான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, வெற்றியும் தோல்வியும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. 3 தடவை பாஜக கூட ஒரு லாயல் அலையா நிற்கிறாங்க. 2014 பாஜக இருந்தாங்க, 19 பாஜக கூட இருந்தாங்க, 24 பாஜக கூட இருந்தாங்க. இன்னும் பாஜக இருப்புங்கிறத உறுதியா சொல்றாப்புல அன்புமணி தன்னோட வேட்பாளரையே அண்ணாமலை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாஜக கூட இணைஞ்சுதான் இருக்காங்க. உண்மையிலும் அந்த இந்துத்துவ உணர்வு கொண்ட பாமக தொண்டர்கள் தான் அங்க வாக்களிச்சாங்க. அதே வேளையில 10.5 கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒண்ணு போட்டுக்கிட்டு அதை கண்டுக்காம எடுத்தேன்னு கடைசி நேரத்துல ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. பிசிலையும் அதை செய்யலன்னு பல சமூகங்கள் எதிராயிட்டாங்க. எம்பிசில இவர் எடுத்தேங்கொடுத்து செய்ததுல முக்குலத்தோர் எதிராயிட்டாங்க. நாம சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், குறும்ப கவுண்டர், ஊராளி கவுண்டர், துட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதவரம், மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜோகி, சங்கம், இந்த மாதிரி ஒரு 10% சமூகங்கள் இவரு எந்த பொறுப்பும் இல்லாம எடுத்தேங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்துட்டாருன்னு அவங்க எதிராயிட்டாங்க. அதோட விளைவெல்லாம் அவருக்கு எதிராக தான் இருக்கும். பட் வன்னியர்கள் ஆதரவுல அவரு பாமகவே 9 தொகுதிகளில் 3வது இடம் தள்ளிட்டாரு. நம்ம உண்மையதான் சொல்றோம். அந்த பொசிஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. இன்னும் இவர் பலகீனமான கொங்கு பெல்ட்ல இன்னும் பலகீனமாவாரு. கொங்கு பெல்ட்ல இன்னும் பலகீனமாவாரு. இபிஎஸ் தலைமை கொங்கு பெல்ட்ல இன்னும் பலகீனமாகும். ஏன்னா அவங்கள வச்சுதான் ஐடென்டிஃபை பண்றாங்கன்றப்போ அது அந்த சமூக மக்களாவது ஓட்டு போட்டோம்ல. அந்த சமூக மக்கள் ஓட்டு 3ஆ பிரிஞ்சிடுச்சு. மோடி கொங்கு வேளாளர்களோட அந்த உயர்வை சொல்லி அண்ணாமலையை முன்னிறுத்தி பெரிய அளவுல பிரிச்சுட்டாரு. அடுத்து ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்ல, கலைஞர் ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஹிஸ்டரி பிரிசனர் ஆஃப் பாஸ்டா அரசியல் பண்ணுவாரு. ஸ்டாலின் ஜெயலலிதா பாணியில கொங்குலையும் ஜெயிக்கணும்னு அரசியல் பண்ணி செந்தில் பாலாஜி அவர் தான் மெயின். அடுத்து முத்துச்சாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், தென் இன்னொருத்தர் சக்கரபாணி, 4 கொங்கு வேளாளர்களை முன்னிறுத்தி ப்ரோ கொங்கு வேளாளர் பொலிட்டிக்ஸை பண்ணி அவர் பண்ண பொலிட்டிக்ஸ்ல ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜிலையும் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. இது வெளிப்படையா சொல்ல போனா திமுக மேற்கு பகுதியில 5% வாக்கு அசம்பிளி வாக்கோட கூடியிருக்காங்க. வட தமிழகத்துல 5% குறைஞ்சிருக்காங்க. 10.5 வன்னியர்கள் தான் காரணம். அது அங்க அதிமுக போயிருக்கு. அங்க அதிமுக போயிருக்கு. வட தமிழகத்துல துரைமுருகன் 50% போயிட்டாரு. 50% போனதுனாலதான் இன்னைக்கு தனக்கும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கிறாரு. அதுவரை இன்ப நிதி வந்தாலும் இருப்போம்னு சொன்னவரு யாருக்குதான் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஆசை இருக்காதுன்னு
ஒரு ஆஸ்பிரேஷன் தான் சொல்றாரு, மூவ் பண்ண போறது இல்ல, ஆஸ்பிரேஷன் சொல்றாருன்னா அவர் 50% வாக்கு அந்த ஒரு எக்ஸெப்ஷனலா ஒரு தொகுதியில் எடுத்துட்டாரு. கதிரானந்தம் வீரமணியும் பேசி 1 நிமிஷம் தான் பேசினாங்கிறாங்க, 1 மணி நேரம் பேசினாங்கிறாங்க. என்னவோ சில மணிகளுக்கும் துரைமுருகனுக்கும் உள்ள உறவு தெளிவா தெரியுது. அந்த ஒரு தொகுதியில அதிமுக டெபாசிட் இலக்க வச்சு 10% தான் போச்சு, 50% எடுத்துட்டாப்புல. இன்னொரு தொகுதி ஜெகத் ரிஷகர் 48% எடுத்தாப்புல. மற்ற எல்லா தொகுதிகளிலையும் நீங்க கூட்டி பார்த்தா 2021 சட்டமன்றத்தோட வன்னியர் பெல்ட்டுக்குள்ள 5% வாக்கு ஸ்டாலின் இழந்திருக்கிறாரு. ஆனா கொங்கு வேளாளர் பெல்ட்ல முன்ன விட 5% கூடி இருக்கிறாரு. பாஜக மிகப்பெரிய சக்தி அங்க வேறு ஊண்டிட்டு, சில பகுதிகளில் பாஜக வேறு ஊன்ற இடங்கள்ல அடுத்த எலெக்ஷன்ல டக்குனு பிடிச்சிருவாங்க. அப்படி ஆழமா வீரியமான விதையா வேறு ஒன்று இடம் கொங்கு மண்டலம். அடுத்த எலெக்ஷன்ல ஏறுவாங்க. நீங்க பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் பழைய கதைகளை இங்க கதைகளை பேசிட்டு இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லா இப்படிதான் விதர்பா ஏரியாவில் ஏறினாங்க, ஒரு மாநிலத்துல ஒரு ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஏறினா ஏறிடுவாங்க. அப்படி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஏறக்கூடிய இடம் தான் கொங்கு மண்டலம். அண்ணாமலை மாநில தலைவர், பிரசிடென்ட் அல்ல, பொன்னார் தமிழிசை மாதிரி பிரசிடென்ட் அல்ல, பவர்ஃபுல் லீடர்ங்கிற இமேஜ்ல மாநில தலைவர். இவர் இன்னைக்கு பவர்ஃபுல் மினிஸ்டராட்டு பவர்ஃபுல் போர்ட்போலியோட இருக்கிறாரு வேல்முருகன். அவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர். அப்போ அந்த ஏரியாவுக்குள்ள பிஜேபி தானே தாமரை மலர்ந்து பெரிய அளவுக்கு வர பாக்குது. அதை பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அதிக கொங்கு வேளாளர் எம்பி கேண்டிடேட்டை போடணும், அவங்கள முன்னிறுத்தி தான் அரசியல் பண்ணணும், தான் ஷுட் பி ரிமூவ் பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் நாம தெளிவா சொன்னோம். இப்பவும் அதிக கொங்கு வேளாளர் எம்எல்ஏக்களை போடணும். இது அதுல அத்திக்கடவு சுப்பிரமணியம் இந்த மாதிரி பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. நமக்கு அறிமுகமான கட்சிக்கு சின்சியரா உழைக்கக்கூடிய சகோதரர்கள் பலரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொது இதுல செயல்படக்கூடிய கொங்கு வேளாளர் சகோதரர்கள் எல்லாம் முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அரசியலை எப்படி மக்களவை தேர்தலில் பண்ணாங்களோ அதே மாதிரி புரோ கொங்கு வேளாளர் ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணணும். அது பெரிய அளவு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும். அதைத்தான் டெல்லி செய்யவும் போறாங்க. அதுல இந்த மாற்றம் இல்ல. சிபி ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஒரு மகாராஷ்டிராவுக்கு இவங்க கவர்னர் இது கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா புரோ கொங்கு வேளாளர் இன்னும் பெரிய அளவுல செய்யணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. நமக்கு அந்த பகுதியில மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும்னா பாஜக ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்குள்ளதான் இருக்க போகுதுங்கிறது நமக்கு உறுதியா தெரியுது. சோ ஆன் த ஹோல் பாஜகவோட நோக்கம் மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறது அல்ல. தேவேந்திர பட்னாவிஸ் அவர் அன்னைக்கு சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல முடியாம சிண்டையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சிண்டையிட்ட ஒரு 7 எம்பிக்கள் இருக்குது, கூட்டணி கட்சியில ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறாரு, அவரை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பாஜக மேல வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணி எல்லா பொலிட்டிக்ஸ் பண்ணும். மீண்டும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னுன்னு சிண்டையை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மகாராஷ்டிரா அரசியல்ல. மராத்தா லீடர் 3 கட்சி சேர்ந்து நிற்கிறாங்க, நமக்கு கூட்டணி சரியா இல்லைங்கும் போது அவரை சிஎம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பெரிய கட்சியா இருந்த பீகார் பாஜக 3வது கட்சியா இருந்த நிதிஷ்குமார சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆக 30 ஆண்டுகளாக பாஜக நம்பர் 1 இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழல்ல ஓகே, அன்னைக்குள்ள ஸ்ட்ராட்டஜி, அன்னைக்குள்ள சூழல், அன்னைக்குள்ள தன்மைக்கு நடத்தப்படுறது. நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா அதை நான் குறை சொல்லல. அன்னைக்கு லாலு கிட்ட இருந்து நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண அத்வானி வாஜ்பாயோட வியூகத்தை நான் நிச்சயமா குறை சொல்லல. அன்னைக்கு தலைவர்கள் உருடன் தான் பண்ணாங்க, அன்னைக்கு அது தேவையா இருந்தது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வெற்றியை கொடுத்தது. இங்க வெற்றியை கொடுக்காம 2019 வாஷ் அவுட் ஆன எடப்பாடி பழனிசாமிய, ஈர்ப்பு சக்தியற்ற பல சமூகங்களால எதிர்ப்புக்கு ஆளான எடப்பாடி பழனிசாமிய அவரே வேண்டாம், பிஜேபியோட சேர்த்தா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக பெறுங்கிறவரை அடிச்சு இருத்தி அவரை வீழ்த்தி மேல ஏறதுதானே ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். அவர் பிஜேபி மைனஸ்ன்னு பொன்னையனை வச்சு பேச வைக்கிறாரு. உங்களை சேர்த்தா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிராக பெறுன்னு பேச வைக்கிறாரு. அப்போ உங்களை சேர்த்தா பிற ஜாதிகள் ஓட்டு வராது. 10% இடஒதுக்கீட்டுல நீங்க இடபிள்யூஎஸ்சில ரெட்டை இடம் போட்டீங்க. ஸ்டாலினை சாக்கா சொல்லி நீங்க வசமா நழுவிட்டீங்க. அது பிராமண சமுதாயம் புரிய மாட்டாங்களா? மற்ற அப்பர் காஸ்ட் புரியாதா? அண்ணாமலை அதுல தெளிவா இருக்கிறாரு, யூடியூஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. நீட்ல அண்ணாமலை தெளிவான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சிஏ எல்லாம் நடிகர் விஜய ஒரு பொருட்டா கருதாம விஜய் அஜித் என்னன்னு மாதிரி லைட்டா டீல் பண்றாரு. அப்ப நீங்க எதிர்த்துட்டு போங்க, நீங்களும் 10ஓட 11 எங்களை எதிர்த்துட்டு போங்க, நாங்க சிஏல தெளிவா இருக்குன்னு பேசுறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவங்க மத முரண்பாட்டால பிஜேபி எங்களுக்கு மைனஸ்ங்கிறாங்க.
ஜாதி முரண்பாட்டால எடப்பாடி மைனஸ்ங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டு போறாரு. 2 ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு கருத்தை அவர் தெளிவா சொல்றாரு. சோ அண்ணாமலைக்கு பாதை தெளிவு. பாஜகவை 2029 98 வாஜ்பாய் தலைமைக்கு ஒரு பெரிய வெற்றி இங்க கொடுத்தது மாதிரி இங்க பெரிய வெற்றி 2029 பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்காக 2026 பயன்படுத்துறாரு. அதுல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2வது இடத்தை என்டிஏ கொண்டு வர்றதுதான் அவருக்கு நோக்கம். அதுல அவர் சாதிப்பாருங்கிறதா மக்களவை தேர்தலில் அவர் சாதிச்சதை மோடி ரெகனைஸ் பண்ணதே நமக்கு கட்டியம் கூறுது. அந்த பாதையில அண்ணாமலை தெளிவா போயிட்டு இருக்காரு. இது நான் ஒரு மோசமான உதாரணத்தை சொல்ல விரும்பல, அது வேண்டாம், அந்த உதாரணம் வேண்டாம். அண்ணாமலை பாஜகவை பெருசா வளர்த்துக்கு இருக்கனாலதான் அண்ணாமலையை கண்டு மற்றவங்க குறைக்கிறாங்க. மனுஷனை கண்டு பயப்படுறதுனாலதான் அந்த வேலையை மற்றவங்க பாக்குறாங்கிறதா 100க்கு 100 உண்மையான விஷயம். எதிரி யார எதிர்க்கிறானோ அவன் தன்னை சார்ந்தவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். மோடியின் எதிரிகள் யாரை எதிர்க்கிறாங்கன்னா அண்ணாமலை எதிர்க்கிறாங்க. சோ அண்ணாமலை பாஜகவுக்கும் இந்துத்துவாவுக்கும் இங்க தேசியம் வளரணும், பாஜக நம்பர் 1 கட்சியா வரணுங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் அண்ணாமலைன்னு தெள்ள தெளிவா தெரியுது. அதான் அம்பேத்கர் சொல்றாரு, எதிரி யாரை எதிர்க்கிறாரோ அவங்களை சார்ந்தவங்களுக்கு அவன் நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். அண்ணாமலை தான் நம்பிக்கைக்குரியவா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சீட்டு கிடைக்குது, கொட்டடிச்சா சாமி ஆடலான்னு சாமி ஆட தயாராக எந்த பேக்கிங்கும் இல்லாம ஏதோ ஒரு ஜாதிய பின்புலத்துல வந்துகிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல வரக்கூடியவங்க கட்சி வளர்ச்சியை பற்றி பார்க்க மாட்டாங்க. தங்கள் சுயநலம், தாங்க எங்கேயாவது நிற்கணும், எந்த தொகுதியை எங்களுக்கு தலையில கட்டினாலும் அங்க போய் நின்றுகிட்டு ஜாதியை பற்றி பேசிட்டு பல்ப் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கக்கூடியவங்க வேற, அண்ணாமலை வேறங்கிறதான் இன்னைக்கு எல்லா தேசியவாதிகளுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் அண்ணாமலை தான் இந்த கட்சியை தெலுங்கானா ஒரிசா மாதிரி கொண்டு போக முடியும்னு முழு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதற்கான பாதையில தான் இது பயணம் பண்ணுது. சோ எனிவே பிஜேபி ஸ்ட்ராட்டஜி ஒரிசா, தெலுங்கானா, ஹரியானா ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சோ கிரீன் சிக்னல் தான், கிரீன் சிக்னல் தான். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மளோட பல விஷயங்கள் குறித்து பேச மிக்க நன்றி.